நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீயாயர். இன்று நம்முடன் மீண்டும் திருசக்தியார் சந்திக்கிறார். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க சார். சார், திடீரா நான் பார்க்கிறேன், தமிழகத்தின் சிஎம், அதாவது முக்கியமந்திரி, நீங்க சொல்லுங்க, முதல் மந்திரின்னு சொல்லுங்க, முதல் மந்திரின்னு சொல்லுங்க, சிஎம்னே வச்சுக்கோமா. இதுல நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு செயல்ல ஒரு மாற்றம் தெரிகிறது. அது தமிழகத்துக்கு நன்றாக போகும் தான் இருக்கு. ஸோ ஒரு விதத்துல விஜயனுடைய ஒரு கேரக்டர், பர்சனாலிட்டி கேரக்டர் அவருக்கு மிகவும் உதவியாக வருது. அதாவது என்னன்னா, அதிகம் பேச மாட்டார். He doesn't talk much. எதிராளிக்கு இவரை எதிர்ப்பவன், இவருக்கு ஏதாவது சரி பண்ணணும், என்ன யோசிக்கிறாருன்னே தெரியாது. இது ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் சார். நரசிம்மராவுடைய ஸ்ட்ரெங்க் அது. தாத்தகாரு என்ன சொல்றாரு, என்ன சொல்ல போறாரு, என்ன யோசிக்க போறாருன்னு ஒண்ணும் தெரியாது யாருக்கும். ஓவர் டு யூ சார். என்ன நடக்குது சார்? நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே கூட வேற ஏதோ நிகழ்வுல கூட பேசியிருந்தேன். இருக்கிறதுலயே எல்லா வார்த்தைகளை விட மௌனத்துக்கு வலிமை ரொம்ப ஜாஸ்தி, ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி. சைலன்ஸ் இஸ் கோல்டன் இங்கிலீஷ்ல வேற அவங்க லாங்குவேஜில் அப்படி சொன்னாங்க. உண்மையில பார்க்க போனா மௌனம் தான் இருக்கிறதுல. ஏன்னா ஒருத்தர் மௌனமா இருக்கும்போது தான் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ண போறாரு, இப்ப நமக்கு ஃபேவரபிளா இருக்காரா, ஆப்போசிட்டா இருக்காரா, நடுவுல இருக்காரா, வேற ஏதாவது திங்க் பண்ணாரா, இப்படி வரக்கூடியது. இந்த கடந்த ஒரு வாரத்தில் பல நல்ல விஷயங்கள், ஒரு இண்டிகேஷன்ஸ், அடையாளங்கள், பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தமிழக அரசுடைய ஆட்சியில், முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி முறை, அதாவது எந்த வகையில் அவர் ஆட்சி பண்றாரு. இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 60 நாள் ஆச்சு. மே 10ன்னா ஆச்சு, நீங்க இப்ப 60 நாளுக்கு மேலே ஆச்சு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்தது. சில பேர் சொன்னாங்க ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், அவர் தான் ஒரு பவர் சென்டர்னாங்க. புஷி ஆனந்த் அவர் இயக்கத்தை வளர்த்ததுனால அவருக்கு ஒரு குரூப் இருக்குன்னு சொன்னாங்க. இதை தவிர ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்புறம் அவருடைய மற்ற ஆலோசகர்கள் விஷ்ணு ரெட்டி, இந்த ரூட் ஜெகதீஷ், இப்படி நிறைய பவர் சென்டர்ஸுங்கிறது எக்கச்சக்கமா இருந்தது. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எந்த சுவிட்சை எங்க யார் தொடுறதுன்னு தெரியாம இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வாரத்துல நடந்திருப்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின்படி, விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் இந்த 2 மாசத்துல நிறைய குழப்பங்கள் வந்ததுக்கு காரணம் இந்த டூ மெனி பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, நடுவில் இந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு 2 விஷயம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஒன்று உளவுத்துறை ஐஜி திரு அஸ்ரா கர்க் இஸ் அ வெரி ஆனஸ்ட், கிளீன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் போலீஸ் ஆஃபீஸர். யார் நீங்க எந்த கட்சியில இருக்கிறவங்கள கேட்டாலும் அவர் பேர்ல நல்ல அபிப்பிராயம் சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஆப்போசிஷன். ஒருத்தர் நல்லவரா இருந்தா மட்டுமே தான் அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லவர்னு சொல்றதுக்கு யூ நீட் தட் குவாலிட்டி. அவர் கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் சமைச்சா கூட அது இவர்கிட்ட சரியா சேர்றது இல்லை, இவருக்கு தகவல் போறது இல்லை, நடுவில் ஒரு இதெல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இது எங்கேயோ அந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட 1-to-1 டைரக்ட் லைன் நீங்க என்ன இந்த லைன்ல எப்போனாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் அது என்ன சார் உங்களுக்கு ஏதோ நேரம் பார்த்த மாதிரி திருசக்தியார் சொல்றாரு. என்ன அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க தெரியுதுன்னா, 16 ஐஏஎஸ் ஆபீசரை ஒரே நாள்ல மாத்தினாங்க. இந்த 16லும் முக்கியமான பதவி. 6 நினைச்சேன், 6-16 ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் அதுல பொசிஷன் சீனியர் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இருந்தாலும் 16 ஐஏஎஸ் ஆபீசர் மாத்தினதுல கவனிச்சீங்கன்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 மிக முக்கியமான துறை, சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகள். அந்த துறைகள்ல ஏன் மாத்தினார்னா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இருக்கிறத விட, அவங்க திமுக இருக்கும்போது ரொம்ப நாளா அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி, அவங்களுக்கு என்ன சொல்றது, திமுகவோட இழைஞ்சு போனவங்க, அவங்க திடீர்னு விசுவாசத்தை மாத்துவாங்களா இல்லையான்றது, அதாவது இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம்ங்கிற மாதிரி. எதுக்கு சந்தேகம், டோட்டலா புதுசா இருக்கிறவங்கள கொண்டு வச்சிருவோம், சோ தட் நமக்கு உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை மாத்திட்டாங்க.
இதனால வந்து அவங்க எல்லாருமே கரப்டட்னோ அந்த மாதிரி, தட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன், அப்படி நம்ம சொல்ல விரும்பல. ஆனால் அந்த அந்த பழைய ஆட்சியுடைய அந்த வாசனையே கூடிய வரைக்கும் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணாரு. ஐ திங்க் இட்ஸ் a குட் டெசிஷன். இது நடந்திருக்கு. ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் பொசிஷன்ல இருந்தாரு. அப்போ இருந்தபோது தான் அந்த செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து அந்த முன்ஜாமீன் கிடைச்சது, அவருக்கும் ஒரு தம்பிக்கும். எவ்வளோலாம் சொல்ல, கோர்ட்லலாம் ஒத்துழைப்பேன்னு சொல்லிட்டு அவர் 8 நாள் ஆச்சு, 8-10 நாள் ஆக போது. நான் காத்தாலையும் சாயந்தரமும் கோர்ட் வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கைது போடணும் அவரையும் அவர் தம்பியும் சொல்லியிருக்கு. இது வரைக்கும் போடல, வரவே இல்லை. டிசி கிட்ட வந்து ஒரு லெட்டர் மட்டும், நான் வந்தா என்ன வேற இதுல கைது பண்ணிட மாட்டீங்கன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும், அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லணும்னு. இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு மறுபடியும் அதே கோர்ட்ல போய் நிபந்தனை அவர்கள் மீறி விட்டார்கள்னு சொல்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம வந்து கேள்விப்படுறோம். இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர்களுடைய அதிரடி மாற்றம், இதுல இருந்தே வந்து சம்திங் இஸ் ஹேப்பனிங், அது பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே மாதிரி அந்த ஐஏஎஸ் மாற்றங்கள் யாருனால, அதை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய பவர் சென்டர்ஸ், சோகால்டு பவர் சென்டர்ஸ் அவரை சுற்றி, ஒரு பக்கம் அமைச்சர்கள் சைட்ல, ஒரு பக்கம் வந்து இந்த ஆலோசகர்கள் சைட்ல இருந்தது இல்லையா, அவங்க யாருக்குமே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்ஃபரை பத்தி தெரியாதான். டைரக்டா வந்து சிஎம் வந்து சீஃப் செக்ரட்டரி அவர் மிஸ்டர் சாய்குமார் ஐஏஎஸ் இஸ் ஆல்சோ நோன் டு பி எ வெரி கிளீன் அண்ட் ஆனஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருடைய பதவியை கூட அவர் தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமை செயலாளர் அப்போ தேர்தலும் போது அப்படியே கண்டினியூ ஆகிறாரு. இப்போ அவர் இப்போ ரிட்டையர் ஆகிற, இப்போ ஆகஸ்ட் எண்டில் ரிட்டையர் ஆகணும். 6 மாதம் அவருக்கு, அதாவது பிப்ரவரி வரைக்கும், அந்த நடுவில் 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் 3 மாதம் பண்ணி பிப்ரவரி எண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அவர் கண்டினியூ பண்ற மாதிரி சீஃப் செக்ரட்டரி பொசிஷன்ல. அவரும் அதே மாதிரி செந்தில்குமார்னு ஒரு ஐஏஎஸ், அவர் வந்து தனி செயலாளர், ஸ்பெஷல் செக்ரட்டரி டு சிஎம். அவரும் வந்து நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். இவங்க 2 பேரோட மட்டுமே டிஸ்கஸ் பண்ணி, வேற எல்லாருக்குமே, மற்றவங்களுக்கெல்லாம் வெளியில எப்போ தெரியுதோ அப்பதான் மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியும், மற்ற ஆலோசகர்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாரு. இதனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, அந்த புதுசா போட்டிருக்கிற ஆபீசர்ஸ்ல நிறைய பேர் வந்து வித் கம்பேரிட்டிவ்லி கிளீன் ரெக்கார்ட்ஸ். அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இப்போ நிறைய இடங்கள்ல வந்து வட்டாட்சியர்னா அதான் தாசில்தார்னு சொல்லணும், தாசில்தார், அப்புறம் டிஆர்ஓ, கலெக்டர், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்ல, சிவில் சப்ளைஸ்ல, எல்லா இடத்துலையும் ஆர்டிஓ ஆஃபீஸு, எல்லா இடத்துலையும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்துது. அங்கங்க சில பேர் சிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சிக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, இந்த அடிமட்டத்துல கொஞ்சம் சின்ன லெவல்ல இருக்கிறவங்க தான். இன்னும் பெரிய லெவல்ல மாற்றுறதெல்லாம் இன்னும் வெளியில வரல. ஆனா வந்து அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. லஞ்சம் வாங்கினால் சிக்கல் வரும் அப்படிங்கிற பயம். அதுதான் இந்த சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம். இந்த லஞ்சம் வாங்குறதுல வந்து வாங்கினா என்ன ஆயிடும், எல்லாரும் தான் வாங்குறாங்க அப்படின்னு வரும்போது, இப்போ அமைச்சர்கள்ல சில பேருமே புதுசா வந்தவங்க வந்து கொஞ்சம் அந்த காசு ஆசைன்னு வரலாம். நான் பெயர் குறிப்பிடாம சொல்றேன். சில பேர் அந்த மாதிரி ஒரு ஆசையில பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு வரும்போது, அந்த ஒரு கேபினெட் மீட்டிங்ல வச்சு முதல்ல கூட இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் எழுந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில உட்காருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்களை செம்ம டோஸ் விட்டுருக்காரு. அதாவது சில 5 அமைச்சர்களையோ 8 அமைச்சர்களையோ குறிப்பிட்டு, நீங்க வந்து அங்க ஆய்வு போறது, அது பண்றது, இதை பண்றதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, யார் யார் என்னென்ன பண்றீங்கன்னு எனக்கு எல்லாமே நியூஸ் வருது. ஊழல் குற்றச்சாட்டு வந்தா அது நிரூபணம் ஆனும் வெயிட் பண்ண மாட்டேன், உடனே தூக்கிடுவேன். லஞ்ச புகார் வந்ததுன்னா என்கிட்ட வந்து இப்போ வந்து டெய்லி வந்து யார் யார் எங்க பேசிட்டு இருக்கீங்கலாம் வருது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட். இது வந்து கரெக்டா வந்து சொல்லணும்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய மாடல், மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்படிதான் சாட்டையை கையில் எடுத்துதான் வந்து, அதாவது அவங்க நினைச்சா இன்னைக்கு ஒருத்தர் மந்திரி, இல்லைன்னா எந்திரி, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரோல் வந்து ஒரு கிரிப்புக்கு கொண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து
அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அது ரஜினியோட படத்தை இந்த இடத்துல சொல்றதுக்கு வந்து அந்த டயலாக் இங்க பொருத்தமா இருக்கு. எந்த படம் ஞாபகம் இல்ல. நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து தமிழ்நாட்டுல அதிகாரிகள், சக அமைச்சர்கள், மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு வாரம் முன்னால பாத்தீங்கன்னா அந்த எக்மோர்ல மகப்பேறு, அதாவது விமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆய்வு பண்ணாரு. இப்போ நேத்து முந்தா நேத்து பாத்தீங்கன்னா அந்த எம்சி ராஜா ஹாஸ்டல், அதாவது ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்டி அவங்களுடைய ஹாஸ்டல், நிறைய பேர் அங்க தங்கியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஹாஸ்டல். அங்க போய் நேரம் போனோம்னா அங்க நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா சிஎம் போகும்போது முன்னால திமுக ஆட்சியில ஸ்டாலின் சார் போகும்போது என்ன ஆகும்னா, முன்னாலேயே யார் என்ன டைலாக் பேசணும்னு அங்க இருக்கிறவங்க சொல்லி வச்சிருவாங்க. ஆஹா பிரமாதம், அப்படியா, இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை, அப்படிலாம் வந்து அதெல்லாம் வச்சு ஒரு இது மாதிரி எல்லாம் நடக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 2-3 பேர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பேச விட்டாரு. அவங்க பாட்டில் வந்து கம்ப்ளைண்ட்ஸா சொல்லிட்டே போனாங்க. சாப்பாடு சரியில்லை, வாலிபால் கோர்ட்டு 1 வருஷமா 1.5 வருஷமா வந்து புதுசா கட்டிட்டு திறக்காம இருக்காங்க. சிசிடிவிலாம் நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணல, இல்லவே இல்லை. கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது. நிறைய பசங்களுக்குள்ள குரூப் கிளாஷ் வருது, அதை இப்போ யாரும் கண்ட்ரோல் பண்ணல. இப்படி நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, நடுவில் அந்த வார்டன்லாம் வந்து குறுக்க வந்து இல்லை அப்படி இல்லைன்னா சொல்ல வந்த போது அவர் விஜய் வந்து நீங்க சொல்ற அதே ஸ்டைல்ல கையை மட்டும் ஜாட காமிச்சு நிறுத்திட்டாரு. அவருக்கு அவங்க பேசட்டும், ஃபுல்லா விட்டுருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணோன்னா கொசுக்கடி தாங்கல, அது வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான்னா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 48 hours 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள கொசுக்கடிக்கு ஃபுல்லா மருந்து அடிச்சுட்டாங்க, சானிடைஸ் பண்ணிட்டாங்க, டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் ஆகலாம் ஃபுல்லா. அதாவது அந்த எம்சி ராஜா, அவர் எம்சி ராஜாங்கிறவர் நீதி கட்சி இருக்கும்பொழுது முதல்ல நீதி கட்சி ஆரம்பிச்ச போது ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் அவர் வந்து தலித், அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் ஏதோ கருத்து வேற்றுமையினால வெளியில வந்துட்டாரு. அவர் பேர்ல வந்து அந்த ஹாஸ்டல் எம்சி ராஜான்னு அந்த நீதி கட்சி காலத்துல இருந்தவர் அவர். அதாவது சொல்ல போனா நம்ம 40s 50sல. இப்போ வந்து அந்த ஹாஸ்டல்ல 48 ஹவர்ஸ்ல தலைகீழ 180 degrees அப்படியே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஃபெசிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ், எல்லா விஷயங்களையும். இது நீங்க அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக எடுத்து சொல்றவங்க, சார் ஒரே ஒரு இடத்துல போய் ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதை வச்சு தமிழ்நாடே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது ஒரு அடையாளம் தான். இது அப்ப இப்ப எங்க வேணா அவர் ஆய்வுக்கு வருவாரு. அதே மாதிரி இவர் வன்னியரசு அமைச்சர், அவர் தான் அந்த ஆதி திராவிடர் அல்லது சமூக நலத்துறை அமைச்சர். அவர்கிட்டயே எங்க போறோம்ன்றத சொல்லலையா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், இந்த ஹாஸ்டல்ல வந்து இன்னைக்கு அவர் இன்ஸ்பெக்ட் பண்ண போறாருன்றத. ஈவன் வந்து இஸ் ஓன் அபிஷியல்ஸ்ல எக்ஸப்ட் 1 or 2 கான்ஃபிடென்ஷியல் பீப்புள் வேற யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக எனக்கு படுகிறது. அதாவது விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டால் ஏன்னா இந்த ஊழல்ன்றது வந்து ஒரு சிஸ்டம், அடியிலேருந்து மேல் வரைக்கும் ஒரு பல வருஷங்களாக வந்து ஏற்கனவே ஊறி போயிருக்கிற சிஸ்டம். ஒரே நாள்ல எந்த சிஎம் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாதுங்கிறது கஷ்டம். ஆனால் இது இப்படிதான் மாத்தணும் அப்படிங்கிற அந்த அதிரடியை புரிஞ்சுக்கிட்டு இங்க ஒரு தடாலடி அங்க ஒரு தடாலடின்னு ஒரு 4 இடத்துல பண்ணாருன்னா அந்த பயம் வரும். இப்ப நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்கினாங்க, இங்க 1 லட்சம் மாட்டுச்சு, அங்க 2 லட்சம் மாட்டுச்சு, இங்க 10 லட்சம் மாட்டுச்சுலாம் வராங்க. அப்படிலாம் வரும்பொழுது லஞ்சம் வாங்குவதற்கு அதிகாரிகளுக்கு பயம் வரும். அமைச்சர்கள் புதிதாக வந்தவர், என்ன எல்லாருமே புதுசா, செங்கோட்டையனை தவிர பாக்கி எல்லாருமே அமைச்சரா இல்லாதவங்க புதுசா வந்திருக்காங்க. நம்ம வாங்கினோம்னா ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த பயம் வந்ததுனால் அந்த துறையில், அந்தந்த துறையில் ஊழல்கள் நடப்பது குறையும். 0 ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஆட்சியிலுமே 0 ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் கணிசமாக குறையும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி சார். ஒரு சின்ன இது எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்கு மனசுல வருது, மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு பூக்குற மாதிரி
அட்லீஸ்ட் சரி இதனால சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு. இது கஷ்டம்தான். இது மாதிரி இதை பண்றது வந்து மாற்றங்கள் செய்வது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் மனசுல ஒரு இன்டென்ஷன் இருக்கு. நேர்மை, நாணயம், நல்லாட்சி அப்படிங்கிற ஒரு கோலோட வேலை பண்றாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போறது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், அடுத்தபடியா வந்து திமுகவும் பாஜகவும் நெருங்குகின்றனவா? இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் அலைன்மெண்டா இல்ல ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ஷார்ட் கேப் மாதிரி பண்றாங்களா? என்ன நடக்குது சார்? இல்ல, அதாவது இப்போ இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் வந்து அவளுக்கு எதிராக நிறைய காய்கள் இந்த தவேகா ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுல சிலது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் கூட தொடர்பு, ஒரு அந்த முன்னால ஏற்கனவே யூடியூபர் கைதானது ஒரு 11 பேர் நம்ம கைதானாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு, இந்த பத்திரிகையாளர் நம்ம சொல்லும் போது அந்த மீடியா வந்து இவரே சொன்னார், நம்ம திமுகல உள்ள ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு, இந்த மீடியா வந்து வேற ஏதோ ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னாரு, வேசி மீடியான்னு சொன்னார். அப்போ திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க ஆட்சியிலேயே இல்லாத அதுக்கு முன்னாலேயே சொன்னார், தமிழ்நாட்டில் இப்படி ஆயிடுச்சு, அதனால இப்ப அதுக்கு பேர் வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்றதுனால நாங்க எல்லாருமே பேசும்போது பொதுவா இண்டஸ்ட்ரியில வந்து அதுக்கு பேர் ஆர்எஸ்பி மீடியான்னு வச்சுக்கோம். ஆர்எஸ்பினாலே அர்த்தம் வேற மாதிரி, அவர் சொன்ன அர்த்தம், அவரை ஒன்றும் சொல்லல. அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது பெய்டு மீடியா. மாசம் வந்து சம்பளம் வந்து அவங்களுக்கு வர்றதை விட அதிகமா 3 பங்கு 4 பங்கு வந்து டிஎம்கேல இருந்து தனியா கொடுத்துருவாங்க ஒரு முக்கியமான சேனல்களுக்கு, டிவி சேனல், அந்த முக்கிய பத்திரிகைகள் அவங்களுக்கு. ஸோ அவங்க முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறத விட திமுகவுக்கு விசுவாசமா இருப்பாங்க. இப்பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் இந்த குதிரை பேரம், இப்ப சமீபத்துல இந்த 35 கோடி ஒரு ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்காக ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 11 பேர் கைதாக்கி இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் சில ஒரு பத்திரிகையாளர்கள்லாம் விசாரிச்சிருக்காங்க. திமுகவை வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கும் ஒரு 3-4 பத்திரிகையாளர்கள் இன்னும் இதில் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்ம பேர் சொல்றது நல்லா இருக்காது, எனக்கு இருக்கிறது சின்ன மீசை அப்படின்னு சொல்லி நான் அதோட நிறுத்திக்கிறேன். அதுக்காக நீங்க என்னை பார்த்து நெற்றிக்கண்ணை திறந்துடாதீங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் கூட வந்து சிக்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு கால் தவறு செய்திருந்தால் உப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம பொதுவா சொல்றோம். யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு இவங்க அப்படின்னு, ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் நமக்கு இண்டஸ்ட்ரியில வந்து இன்னார்னு வருது. பட் அது ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னால நம்ம அதை பேசக்கூடாது, அது வெளியிடறதுக்கு முன்னால வரக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அங்கதான் வரும்போது இப்பொழுது திமுக மிக பலவீனமாக இருக்கிறது. சும்மா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி திமுக இருக்கிறவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்லாம் வந்து 6 மாசத்துல வந்து மறுபடியும் ஸ்டாலின் முதல்வர் ஆவார். எப்படி ஆவாரு? அவரு மறுபடியும் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தானே அமைச்சராக முடியும். அவர் தான் குளத்தூர்ல தோத்து போயிட்டாரு. மறுபடியும் இடைத்தேர்தல் வந்து அதுல இடைத்தேர்தல் ஒரு கால் ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சு 59 பேர் வச்சுட்டு நீங்க எப்படி ஆட்சி நடத்துவீங்க? 118 பேரோட 107ல இருந்து 118 கொண்டு போறதுக்கே விஜய் இவ்வளவு பாடுபடுறாரு, முதல்வர் விஜய். அப்படி இருக்கும்போது நீங்க 59ல இருந்து 118க்கு எங்க கொண்டு போவீங்க? அதிமுகவையே நீங்க அப்படி சேர்த்துக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்த உடனே அதிமுக பாருங்க கலகலத்து போச்சு. அதுவே வந்து அது பிளவுபடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வரும்போது திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விடும் என்பது இப்ப பரவலாக வந்து சும்மா ஒரு ரூமர் மாதிரி வதந்தி பரவுது. ஆனால் இதுக்கு பின்னால் உள்ள உண்மை என்னன்னா, இப்போ வந்து பாராளுமன்ற செஷன் ஆரம்பிக்க போது மத்தியில, அதுல வந்து இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை பில் கொண்டு வராங்க. முன்னால வந்து திமுக இதை வந்து கண்ணை மூடிக்கொண்டு வழக்கம் போல பாஜக எது செய்தாலும் எதை பேசினாலும் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல எதிர்த்து இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன் வந்து ஏற்கனவே உள்ள அந்த எம்பி, அதாவது பார்லிமெண்ட் சீட்ஸே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக தென்னாட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஃபேவரபிளா தான் இருந்தது.
ஆனா திமுக என்ன சொல்லுச்சுன்னா, இது தென்னாட்டிற்கு வந்து மோடி அரசு இழைக்கும் பாசிச பாஜக இழைக்கும் துரோகம் அப்படின்லாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பேசுறாங்க. போன வருஷம் அந்த டீலிமிட்டேஷன் பத்தி வந்த போது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்தது, வரைவுன்னு சொல்லுவோம். அதாவது டிராஃப்ட் என்னன்னு தமிழ்நாடுல கொஞ்சம் சின்னதா அதை பத்தி பேசுவோம். 542 இல்லையா, 542 சீட்டுக்கு 816 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% அப்ராக்சிமேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 39 இருக்கு. எங்களுடைய சீட்டை பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறார்கள் சொன்னாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 7.9, அதாவது 8 கோடி தான் பாப்புலேஷன், 8 கோடி கீழே தான், 39 சீட்டு. இதே சமயம் ஒரு கம்பேரிசனுக்காக மத்திய பிரதேஷ் எடுத்தீங்கன்னா 8.5 crores இருக்கு அரௌண்ட், இது பாப்புலேஷன். அவங்களுக்கு 29 சீட்டு தான் அப்ப இருக்கு. 29 சீட்டு நம்மளோட அதிகம் பாப்புலேஷன், ஆனா அவங்களுக்கு 10 சீட்டு கம்மி. இதே மாதிரி நீங்க வந்து ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டாலும் கம்மி. சரி, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுத்துட்டீங்க. உத்தரப்பிரதேசத்துல 2026 பாப்புலேஷன், நம்ம இப்ப 7.9 சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அங்க 24.99, ஆல்மோஸ்ட் 25, நம்மளை போல 3 times. அப்போ இப்ப என்ன இருக்கு, 80 இருக்கு. இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா 39 × 3 3 times இருந்தால் 120 சீட் இருக்கணும். 80 தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தது மோடி அரசுன்னு சொல்றதோ, இல்ல அப்படி இருக்கிற சிஸ்டம் தப்புன்னு சொல்றதோ இல்ல. இப்ப அந்த டிராஃப்ட்ல கொஞ்சம் முதல் டிராஃப்ட்ல இருந்து ஃபைன் டியூன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்கனவே அது சொன்னதுதான் 59 சீட்டு வருது. 39ங்கிறது 59 வருது, 20 சீட்டு அதிகமா வருது. பர்சன்டேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.18% டோட்டலா இந்தியாவில் உள்ள சீட்ஸ்ல தமிழ்நாட்டுக்கு. இப்போ புது அந்த டீலிமிட்டேஷன் இது பிரகாரம் 7.23 மார்ஜினலா இன்க்ரீஸ் தான் ஆகுது, கம்மி ஆகல. இத மாதிரி சவுத் இந்தியாவுக்கு எதிராக தென்னிந்தியாவுக்கு எதிராக வேண்டும் என்றே செய்கிறது. ஏன்னா இங்கெல்லாம் பாஜக அரசு இல்ல, எதிர்கட்சி அரசு. கேரளா வேற அரசு, கர்நாடகால காங்கிரஸ் அரசு, தெலுங்கானால காங்கிரஸ் அரசு, ஆந்திரால பாஜக கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி இவங்க திமுக மற்றொரு எதிர்கட்சிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா 119 இருக்கிற 119 சீட் இருக்கிற சவுத் இந்தியா, தென்னிந்தியால இப்போ 129 இருக்கு. அது வந்து 195 ஆகுது. பர்சன்டேஜ் வைஸும் வந்து குறையல, மார்ஜினலா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு சொல்றதுக்கு ஒன்றும் வந்து அதுல வந்து காரணமே இல்லை. இருந்த ஒரு சின்ன சின்ன மைனர் விஷயங்களையும் வந்து மோடி அரசு, மத்திய அரசு வந்து அதை வந்து ஃபேவரபிளா பண்ணிட்டாங்க. இப்போ டீலிமிட்டேஷன்ல இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாம லோக்சபால ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும். ராஜ்யசபால அந்த 2/3 மெஜாரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியா வரும்போது திமுகவுடைய அந்த சப்போர்ட்டு, அதே மாதிரி மகாராஷ்டிரால சரத்பவார் என்சிபி, அதாவது அஜித் பவார் ஃபேக்ஷன் இல்லாம ஒரிஜினல் சரத்பவார், சுப்ரியா சூலே, அவங்களும் வந்து சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து உமர் அப்துல்லாவும் சப்போர்ட் பண்ணுவார் போல இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த டீலிமிட்டேஷன் இதே மாதிரி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு 3-4 பில்லு இந்த பார்லிமெண்ட் செஷன்ல வருது. இதை டிஎம்கே சப்போர்ட் பண்ணதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இத மனசுல வச்சுட்டுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசுறாரு, 6 மாசத்துல ஸ்டாலின் முதல்வரா வருவாரு. அதை விட முக்கியமானது அவர் என்ன பேசுறாருன்னா, திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சராகி விடுவார்னு சொல்றாரு. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் எம்பி, அது திருச்செந்தூர் எம்எல்ஏ. அவரு அதே மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல அவங்க கனிமொழி அவர்கள் கலைஞருடைய அப்கோர்ஸ் கிளை குடும்பத்திலேருந்து வர்றவங்க. அவங்க வந்து எம்பியா இருக்காங்க, ஒரு மூத்த எம்பி. அவங்கள வந்து மத்திய அமைச்சராகணும்னு சொல்லலை. திருச்சி சிவாவை இங்கிருந்தோ சொல்றாருன்னா அது அந்த உள்குத்து பாலிடிக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வர்சஸ் என்ன சொல்றது, அது செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லலாமா, இல்ல கிளை குடும்பம்னு சொல்லலாம். குடும்பம் வர்சஸ் கிளை குடும்பம், நேரடி குடும்பம், கிளை குடும்பம், அந்த பாலிடிக்ஸ்ல அவர் வந்து அது ஏதோ சொல்றாரு. ஆக பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இந்த டீலிமிட்டேஷன் மற்ற விஷயங்கள்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி வரும்போது அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இப்ப இந்த செஷன்லயோ இல்ல வரப்போற செஷன் அடுத்த செஷன்லயோ
மோடி அரசு கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி வந்து மத்திய தேர்தல் ஆணையம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எங்களுக்கு வந்து ஒரு வார டைம் கொடுத்தா போதும், மாநில சட்டமன்றங்கள் பாராளுமன்றம் ரெண்டும் ஒரே சமயத்துல எங்களால தேர்தல் நாடு முழுக்க நடத்த முடியும், we are capable சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது திமுக எதிர்த்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தமிழகத்துக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. ஆனா உண்மை என்னன்னா 2016 கலைஞர் கருணாநிதி அவர் இருக்கும் பொழுது, அவர் அதை உயிரோடு இருந்த காலத்தில் 2 முறை வந்து அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டுக்கு நல்லது, அதிகாரிகளுடைய உழைப்பு மிச்சம், செலவு மிச்சம், இது வந்து நல்லதுன்னு சொல்லி அதுல வந்து முரசொலியில தலையங்கமே எழுதியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்ப இவங்க இப்போ வந்து திமுக வந்த லாஸ்ட் டைம் வரும்போது பாஜகவை எதிர்க்கணும். இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டை எடுத்து நம்ம ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கோங்கிறதுனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுதே சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். நார்மல் கோர்ஸ்ல 2031 தான் வரணும், 2026 முடிஞ்சது 2031. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா 2029 பாராளுமன்ற தேர்தலுடனே சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதானே தவிர இதை வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட அவங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சென்னை வந்து தமிழ்நாடு வந்துட்டு சென்னை வரும்போது ஒரு நிகழ்ச்சியில் 1-2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதுல வந்து திமுகவின் சென்னை மேயரான பிரியா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆனால் பெரம்பூரில் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நடத்தின போது அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார், கலந்து கொள்ளவில்லை. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வளகாப்பு ஏதாவது இருந்திருக்கும் சார், வளகாப்பு ஏதாவது இருந்திருக்கும் சார். யாருக்கு வளகாப்புன்னு தான் தெரியலையே, அது தெரியல. யாருக்காவது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வீட்டுல ஏதாவது வளகாப்பு சீமந்தம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கலாம். முக்கியமான தவிர்க்க உடல்நிலையோட ஒரு கால் அன்னைக்கு ஏதாவது முன்ன பின்ன இருந்திருக்கலாம், நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து இல்ல இதை எதுக்காக சொல்றோம்னா, அப்ப திமுக எதற்காக பாஜகவிடம் கொஞ்சம் நெருக்கத்தை காண்பிக்கிறது என்றால், இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இதே திமுக போன தடவை ஆட்சி, அதாவது இப்ப சமீபத்தில் ஆட்சியில் இருந்த போது ஒவ்வொரு தடையும் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதியமைச்சர் என்றே சொல்ல மாட்டார். திமுகவின் வந்து முக்கியமான தலைவர்கள் கூட ஊறுகாய் மாமி என்று வேண்டுமென்றே வந்து ஒரு அவதூறாக பேசுவார். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில போய் அமைதியா போய் உட்கார்ந்து கலந்துக்கிறாங்க. பெரம்பூர்ல முதல்வர் நிகழ்ச்சியில கலந்துக்காம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திமுகவிற்கு பயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா மத்தியிலிருந்து நமக்கு பிரச்சனை வரலாம், இப்போ மாநிலத்திலிருந்து நமக்கு பிரச்சனை வரலாம், தாவேக ஆட்சியில இருந்தும். காங்கிரஸ் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றதுனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு திமுக அரசு வந்து சிபிஐ விசாரணைக்கு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு முக்கியமான ஒரு திமுக ஒரு முன்னாள் மாண்புமிகு இப்பொழுது முன்னாள் மாண்புமிகு ஆகிவிட்டாரு. அவர் பேரை சொல்லும் போதே ஸ்னேக்குன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அது அப்புறம் இல்ல வந்து சொம்புன்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இப்ப சமீபத்துல வந்து அவர் சொம்படி எங்கேயோ போய் சொம்படி வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அவரும் அப்புறம் இதுக்கு முன்னால இருந்த ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருவர், அவர் வந்து சாதாரண சின்ன தொகை கொடுத்தாலே அவர் வந்து சில விஷயங்கள்ல அவர் கருத்தை மாத்திப்பாரு, பெருந்தொகை கொடுத்தா இன்னும் ரொம்ப அதிகமா மாத்திப்பாரு. இவங்க 2 பேரும் அந்த கொலை வழக்குல வந்து ஏதோ ஒரு வகையில் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், அவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அது சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு முன்னாள், அதாவது திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருந்தது. இப்பொழுது முதல்வர் விஜய் தாவேக அரசு அந்த மனுவை வாபஸ் வாங்கிவிட்டு, அப்போ இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை வந்தே தீரும். 1. 2வது 2 பேரை அதில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒரு திருவேங்கடம் என்ற வந்து அந்த A2 இருந்தவர், A1 A2.
அவருக்கு தான் தெரியுமா யார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். அவர் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து காரணம் தெரியாது. இந்த ஆளை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெட்சு தான் தெரியுமே தவிர ஏன் எதுக்கு யார் சொன்னான்னு தெரியாது. அந்த திருவேங்கடம் திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஒரு துப்பாக்கி கள்ள துப்பாக்கி ஒழிச்சு வச்சிருக்கேன்னு போலீஸ்காரங்கிட்ட விடிகாத்தால 5 மணிக்கு வந்து வாங்க நான் காமிக்கிறேன்னு இருட்டில் கூட்டின்னு போய் காமிக்க போகும்போது போலீஸ்காரர்களை தாக்க முயன்றார் என்று அவர்கள் சுட்டு என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு. அது ஏன் விடிகாத்தால 5 மணிக்கு போய் ஒரு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் இவ்வளோ பெரிய வழக்கில் ஒரு கிரிமினலோட போய் அப்போ துப்பாக்கியை தேட போனாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த நான் சொன்ன பெருந்தொகை அவருக்கு அசிஸ்டண்டா இருந்த அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கில் வந்து சதியில் ஈடுபட்டதாக. அவருடைய தந்தை நாகேந்திரன் என்பவர் சிறையில் வேற ஏதோ ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனையில் இருக்காரு. அவர் தான் உள்ளிருந்து வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இதை உள்ளிருந்தே சிறையில் இருந்தே ஆப்ரேட் பண்ணவர். அவருக்கு பாருங்க திடீர்னு ஏதோ கிட்னி சரியில்லை வயிற்று வலின்னு சொல்லி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து 4 நாள் இருந்தாரு. திடீர்னு வயிற்று வலி ஜாஸ்தியாகி இறந்து போயிட்டாங்க. நீங்க வாட்டில் ஏதாவது வந்து ஏதோ யாரோ சதி திட்டம் பண்ணி அவங்கெல்லாம் இந்த 2 பேரையும் விஷயம் தெரிஞ்சவங்க இவங்க 2 பேர் தான் இவங்களை போட்டு தள்ளிட்டா முடிஞ்சு போகணும், சாதிக் பாட்சா மாதிரியோ அண்ணா நகர் ரமேஷ் மாதிரியோ அப்படின்னா நீங்க தவறா நினைக்க வேண்டாம். இது எதேச்சையாக யதார்த்தமாக நடந்தது. ஆனால் இந்த என்கவுண்டர்லாம் வந்து இந்த 2 என்கவுண்டரையும் ஒன்று என்கவுண்டர் ஒன்று வந்து இயற்கை மரணம் என்று சொல்லப்படும்போது இது 2ஐயும் எந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்பொழுது உத்தரவிட்டாரோ அவருக்கும் இப்பொழுது சிக்கல் வருகிறது. சமீபத்தில் அவர் டம்மி போஸ்டுக்கு மாற்றப்பட்டார். அதோட நிறுத்திப்போம். எல்லாருக்கும் அவர் பெயர் தெரியும். சார் காக்கை உட்கார்ந்தது பணம் இருந்தது. சார் இதெல்லாம் சகஜம் சார். பழம் மரம் இருந்ததுன்னா பழம் இருக்கும், பழம் இருந்தா பழம் விழும். அது போய் எங்க காக்கை போய் உட்காண்டது. பாவம் அது தாண்டி வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது, போய் உட்காண்டது, பழம் கிழவு வந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? காக்கையா இருந்தா பரவாயில்ல, அது எல்லாம் கழுகு வல்லூர் பருந்து அப்படிங்கிறது தான் அங்க உள்ள சிக்கலே. இப்போ அது காக்கையா வல்லூரா பருந்தா கழுகா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்தால் எல்லாம் வெளியே வரும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கும் பொழுது அதே மாதிரி இந்த இதுல பணப்பரிமாற்றம், ஹவாலா பணப்பரிமாற்றம், இந்த குதிரை பேரம் நடந்தது இல்லையா, நடந்ததாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. 11 பேர் ஒரு யூடியூபர் உட்பட கைது செஞ்சிருக்காங்க. அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ அந்த விஷயத்தில் அந்த பண பரிமாற்றங்கள் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய்க்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பரிமாற்றம் ஆகல, ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது விஷயமா ரெய்டு பண்ண போது கிட்டத்தட்ட 2.83 கோடி ரூபா வந்து கேஷையும் பிடிச்சிருக்காங்க. இந்த விவரங்களை தாவேக அரசு, அதாவது விஜய் அவர்களுடைய அரசு இடியிடம் ஒப்படைத்து விட்டது. இப்ப இடியிடம் ஒப்படைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிரெடிகேட் எஃப்ஐஆர்னு ஒண்ணு வேணும். இடி உள்ள ரெய்டுக்கு வரணும், வந்து விசாரிக்கணும்னா. இப்ப என்ன ஆகும்னா, பிரெடிகேட் எஃப்ஐஆர் ஆல்ரெடி போட்டாச்சு குதிரை பேரம்னு வேற ஒரு கான்டெக்ட்ல. இதுக்குள்ள இப்ப இடி உள்ள வரலாம். இது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான இல்ல அவர் வகைராவுக்கு எதிரான அந்த டாஸ்மாக் வழக்கு முன்னால திமுக ஆட்சியின் போது இடி ரெய்ட் ஆகி அந்த திமுகவுக்கு இளவலுக்கு வேண்டியவர் சின்னவருக்கு வேண்டியவர்கள் ஒரு ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் எல்லாருமே இந்த 2-3 வருஷத்துக்குள்ள 2000 கோடி உழைச்சு சம்பாதிச்சாங்க. சினிமாலாம் எடுத்தாங்க. ஸ்விம்மிங் பூலோட மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூலோட 500 கோடிக்கு ஈஸியாக வீடு கட்டினாங்க. அவங்க பேர்ல வந்து வழக்கு போட்டதெல்லாம் தடை வாங்கிட்டாங்க. இப்ப அதெல்லாம் விலகிடும், இந்த தடையெல்லாம் விலகிடும். ஏன்னு கேட்டா அந்த தடைக்கு காரணமே அவங்க சொன்ன காரணமே அந்த என்ன சொல்றது தம்பிகள், அந்த தம்பிகள் மீது எஃப்ஐஆர் இல்லை. அப்படி இருக்கும்போது பிரெடிகேட் எஃப்ஐஆர், பேசிக் எஃப்ஐஆர் இல்லாம இடி உள்ள வரக்கூடாது. இப்போ அந்த எஃப்ஐஆர் இங்க வந்துருச்சு வரிசையா. இதுல இருந்து இந்த இடி வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இது பிடிச்சா டாட்ஸை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி போயிடுவாங்க. இப்படி இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால திமுக எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மத்திய அரசிடம் இணக்கம் காட்டுவதாக நடிக்கும், இல்ல இணக்கம் காட்ட முயற்சிக்கும்.
அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. இதை தாண்டி இப்போ இவர் பாஜக ஒரு அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ என்ன நினைக்கலாம், டீலிமிட்டேஷன்ல டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா வேணான்னு ஏன் சொல்ல போறாங்க? எந்த எதிர்கட்சி சப்போர்ட் பண்ணாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்க போறாங்க, அது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. அந்த வகையில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர, இதை தவிர ஏதோ திமுகவும் பாஜகவும் அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சிட போறாங்க அப்படின்னு 1% கூட என்னுடைய கணிப்பில் வந்து அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. மிக்க நன்றி சார். இன்னும் 2-3 டாபிக் இருக்கு, குவிக்கா போலாம். உள்ளாட்சி தேர்தல் வந்து வர வேண்டிய டைம் வந்துருக்கு, இன்னும் 6 மாசத்துலயே ஒன்று இருக்கு சார். இப்ப இந்த எஸ்ஐஆர் நடந்தது இல்லையா, அந்த எஸ்ஐஆர்ல பண்ண சேஞ்சஸ், அந்த எஸ்ஐஆர்ல பண்ண சேஞ்சஸ் எல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்ளை ஆகுமா? அங்கேயும் இவிஎம் இருக்குமா, இல்ல வேற மாதிரி தேர்தல் நடக்குமா? இவிஎம் தான் இருக்கும் என்று பேசப்படுகிறது, அதனால வந்து ஒண்ணும் இல்லை. பட் உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது இப்பவே வந்து தாவேக ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பல இடங்களில் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல், நிர்வாக சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில திட்டங்களை வந்து கொண்டு வரணும். இப்போ கூட அந்த இஎஃப்ஐஆர்னு, அதாவது உங்களுக்கு அந்த நம்மளுடைய இந்த ஜிபேல அந்த மாதிரி இந்த ஃபோன்பே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது, இல்லை நம்ம அக்கௌண்ட்டை யாரோ டெபிட் பண்ணி ஹேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க, இந்த டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இது வரும்போது 1 lakhக்கு மேலே வந்தா அந்த 1930ங்கிற நம்பருக்கு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணுன்றது உண்டு நேஷனல் லெவலில். இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க, அப்படி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 0 எஃப்ஐஆர்னு வந்து, இதை திமுக ஆட்சியும் போதே அதை பத்தி பேசினாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தலை. இவங்க இப்போ தாவேக ஆட்சியில அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இஎஃப்ஐஆர் வருது இந்த மாதிரி. அதாவது நல்ல இப்ப சிங்கப்பெண் அதிரடி படைன்னு வந்தது, முதல்ல கொஞ்சம் செட்டில் ஆகும்போது அந்த செட்டிலிங் ப்ராப்ளம்ஸ், டீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 குழந்தை திருமணங்களை வந்து அவங்க வந்து முன்னாலேயே கண்டுபிடிச்சு நிறுத்தியிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு 13, 14 வயசு குழந்தைகள்லாம் வந்து திருமணம் பண்ணி, அதாவது திருமணம் என்ற பெயரில் அந்த வேற மாதிரி அது மாதிரிலாம் வர்றதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் சிலதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, பல இடங்களில் வந்து நகராட்சி நிர்வாகம் இன்னும் திமுகவிடம் தான் இருக்கிறது. மேயரோ துணை மேயரோ அதெல்லாம் வந்து திமுக தான் இருக்கு. அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. நிச்சயமா தாவேகாவுக்கு நல்ல பெயர் வரும் என்றால் அந்த ஆட்சிக்கு அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அப்ப இந்த உள்ளாட்சி தாவேகாவிற்கு மிக முக்கியமானது. அதுல வந்து கம்யூனிஸ்ட் சொல்றாங்க நாங்க கூட்டணி சேர மாட்டோம், நாங்க வெளியில இருந்துதான் ஆதரவு கொடுப்போம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு யார் வந்து ஆலோசனை சொல்றாங்களோ தெரியாது. சமீபத்தில் வந்து நல்ல ஆலோசனைகளாக சொல்கிறார்கள். முதல் 1.5 மாசத்துல சொன்னதை விட இப்ப யாரோ அதே ஆட்கள் நல்ல ஆலோசனை சொல்றாங்களா இல்ல வேற ஆலோசகர்களா தெரியல. ஏன்னா இந்த MC ராஜா ஹாஸ்டல் போனதே நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது என்பதை தாண்டி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்துடைய ரசிகர்கள், இயக்கத்தின் தொண்டர்களாக இருக்கிறார்கள். பட்டியலினத்துடைய வாக்கு வங்கி என்பது ஒரு கணிசமான வாக்கு வங்கி. அதுலயும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது லோக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான வாக்குகள் வேற வழியே இல்லை. இப்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாமக தாவேகாவை நெருங்கி வருகிறது. எந்த நேரமும் அவர்களுக்குள்ள கூட்டணி 4 சீட்டு வச்சிருக்காங்க, MLA சீட்டு. இந்த 4 சீட் இருந்தா 2 கட்சிகிட்ட போய் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறத 4 வந்ததுன்னா சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும். பாமகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய கொள்கைகள் இப்ப இல்ல, 38 வருஷமா கட்சி, 38 வருஷமா பூரண மதுவிலக்கு கேட்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வந்து பாமக தான். என்னவோ அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப காலத்துல வன்முறை கட்சின்னு ஒரு பிராண்டிங் வந்ததுனால அவங்களால அவங்க அடைய வேண்டிய உயரத்தை அடையல. வன்னியருங்கிற ஜாதிய அடையாளத்துல இருந்து அவங்க வந்து அது ரொம்ப நாள் வந்து வெளியில வராமையே இருந்ததுனால அப்படி ஒரு சாதி கட்சியின் பேர் வந்துடுச்சே தவிர, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நிழல் பட்ஜெட் ஒரு வருஷமும் அரசு பட்ஜெட் போடும்போது ஷேடோ பட்ஜெட்னு ஒண்ணு போட்டு அதை மெயின்டைன் பண்ணி காமிக்கிறது ஒரே கட்சி பாமக. பாமகவுடைய பல செயல்பாடுகளில் வந்து எனக்கு வந்து கருத்து வேற்றுமை உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை என்னைக்குமே பாராட்டணும். எப்போ விமர்சனங்களை சொல்றோமோ வெறும் விமர்சனம் மட்டும் சொல்லாமல், அந்த வகையில் பாமக வந்து இப்போ நெருங்குகிறது என்றால்
விசிகாவிற்கு கொஞ்சம் நடுக்கம் வரும். வழக்கமா பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது. ஆனால் இந்த முறை அதுல என்ன பிரச்சனை, வன்னியரசு அவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கிறார், எங்க இதுல தமிழ்நாட்டு அமைச்சராக இருக்கிறார். அப்ப திருமாவளவன் வேற ஒரு முடிவு எடுக்கிறார், வெளியில போனோம்னா வன்னியரசு ஒரு கால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே அந்த கட்சி பிளவுபட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அது வராம இருக்கணும்னா அவரும் பாமக வந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு நாள் இருந்த அந்த கொள்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நாங்கள் இப்பொழுது சமூக நீதி பிரகாரம் அனைவரையும் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும், யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அதாவது தமிழ்ல தான் எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்களே, எதையாவது ஒண்ணு எடுத்து நம்ம வசனத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ இதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலில், இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகா அல்லது தாவேகாவுடைய கூட்டணி என்று சொல்லப்படுகிற இந்த செட் மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா, விஜய் முதல்வர் விஜய் என்ன திட்டங்களை கொண்டு வரணும், நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் நினைக்கிறாரோ அதெல்லாம் பாட்டம் லைன்லயும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் நியமித்த அந்த சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர், பிப்ரவரி வரைக்கும் அவருக்கு கொடுத்துருக்காங்கனாலே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கிளீன் ஆனஸ்ட் ஆபீசருக்கு பிப்ரவரி வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம், இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் இருப்பார்னு அர்த்தம். அப்படி நடக்கும்போது அந்த தேர்தலும் கொஞ்சம் கிளீனா நடக்கும். அதனால வரக்கூடிய முடிவுகளும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மற்றபடி உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்குன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். வேலுமணி அவர்கள் மீது கூட ஒரு வழக்கு கூட பலப்படுகிறது. அது கூட சொல்லுவாங்க, ஏன் வேலுமணி தான் தாவேகாவை ஆதரித்தார்னு. வழக்கமா அரசியல் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த வழக்குகள்ங்கிறது பெரிய ஏதோ தண்டனை எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க, ரொம்ப வருஷம்ன்றது ரொம்ப ரேர் தான். இந்த வழக்குகள் இந்த டமாக்கிள் ஸ்வாடு மாதிரி தலைக்கு நேர கத்தி தொங்கிக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இது செல்லும், தேசிய அரசியலிலும் இது உண்டு. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் சிலர் அவங்க குற்றவாளிகள் சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட கேஸ்ல கைது பண்ணணும்னா என்னைக்கோ மோடி அரசு அவங்களை கைது பண்ணிருக்கலாம். ஆனால் கைது செய்து விடுவார்களோ என்ற நிலைதான் இந்த அடிபடுறதை விட அடிபட்டுருமோ அப்படிங்கிற பயம்தான் அதிகமா கவலையை கொடுக்கும். அதை நான் உதாரணத்துக்காக அதை சொன்னேன். அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் இங்க இப்ப இருக்கிறது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. இதுல நம்ம சொல்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் அதற்குள்ளாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாமகவும் கூட்டணிக்கு வந்துடும். திருமாவளவனும் ஓரளவுக்கு செட்டில் ஆகி நாங்க சாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு புதுசா திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லி, மேட்டர் ஆஃப் சர்வைவல் தானே, அதனால அவர் அப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். அதனால இப்பலேருந்து உள்ளாட்சிக்குள்ள ஒரு பெரிய தமிழ்நாட்டுல தேர்தல் அரசியலில் பெரிய மாற்றம் வராது. இப்ப விஜய்க்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய, தாவேகாக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஐ திங்க் இட் வில் கண்டினியூ. மிக்க நன்றி சார். இப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல? 2 மாசம் ஆச்சு இல்லையா இவங்க ஆட்சி பிடிச்சு? லா அண்ட் ஆர்டர் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னா அது அதிகப்படியா இருக்கும். இல்ல, இன்னைக்கு கூட அந்த போதைப் பொருளை ஏதோ ஒரு போதை கும்பலை பிடிக்க போகும்போது போலீஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி வெட்டி, அருவாளால வெட்டி, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு வருது. அதுக்கு தாவேகா அரசை நீங்க முழு பொறுப்புன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா பல வருஷங்களா அப்படி ஊறி போயிருக்கிற ஒரு சிஸ்டம், அந்த போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் ஊறி கிடக்கு, ரவுடிசம் ஊறி இருக்குன்னா 1 மாசத்துல 2 மாசத்துல உடனே அதை மாத்திர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துற மாதிரி தான் தெரியுது அந்த வகையில். ஆனா என்னன்னால் சில விஷயங்கள் அந்த அரசுக்கு எதிராக நமக்குள்ள விமர்சனம் என்னன்னா, கரூர்ல அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்தது விமர்சனமாயிருக்கு. அவங்க என்ன பெரிய தேசத்துக்காக தியாகம் பண்ணாங்க? அன்னைக்கு அது ஒரு கட்சி விழா, ஒரு நடிகர் அல்லது புதிய அரசியல்வாதி என்ற விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்த கும்பல் நெரிசல்ல போயிட்டாங்க. அவங்க ஒன்றும் தேசத்துக்காக இராணுவத்திலேயோ போலீஸ்லயோ இதுலயோ பணியாற்றி அரசு பணியில இருந்தாங்க. மின்கம்பத்துல ஏறும்போது
ஷாக் அடிச்சு அரசு பணியில இருக்கும்போது இறந்துட்டாரு. அந்த மாதிரி விஷயங்கள தான் அரசு பணி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு கட்சி ஒரு வேடிக்கை பார்க்க வந்தவங்க வந்து நெரிசல்ல இறந்து போயிட்டாங்கன்னு கொடுத்தது விமர்சனத்துக்கு உள்ளானது. அதே மாதிரி இந்த கஸ்டோடியல் டெத், இது வந்து கஸ்டோடியல் டெத் எல்லார் பிரிவிலையும் நடந்திருக்கு. அதிமுக பிரிவில் நடந்திருக்கு, அந்த சாத்தாங்குளத்துல திமுக பிரிவில் நிறையவே நடந்திருக்கு. விக்னேஷ்னு ஒருத்தர் போன போது சட்டமன்றத்துல முதல்வர், அப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர் காத்தால இட்லி சாப்பிட்டாரு, வயிற்று வலி வந்துருச்சு, அதுல செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. நான் கூட தமாஷா பல நிகழ்வுல சொல்லுவேன், இதுக்கப்புறம் இட்லி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அதுதான் முதல்வர் ஸ்டாலின் சொன்னதுதான் ஒரு பயம் வருது இட்லி சாப்பிட்றதுக்கே. பட் நம்ம இட்லி சாப்பிடாம இருக்க முடியுமா தமிழர்கள்? இட்லியும் தமிழர்களும் இணைந்த விஷயம். அந்த மாதிரி இப்ப கூட மாற்றுத்திறனாளி ஒருவர் வந்து அந்த சபரிவர்மன், அவர் ஏதோ ஒரு 10 பேக்கெட் ஏதோ ஒரு கடையில பொட்டி கடையில அந்த இது அது என்ன பான் பராக் அது வித்தாருன்னு சொல்லி அதுக்காக பிடிச்சி அவர் இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுடைய விமர்சனம் என்ன இந்த விஜய் அவர்களுடைய அரசின் மீதுன்னா, ஒரு 10 பேக்கெட்டோ இல்ல 5 பேக்கெட்டோ, அது எத்தனை பேக்கெட்டோ, அது வித்தவனை வந்து ஜெயில கொண்டு போய் போட்டு அவனை வந்து மாற்றுத்திறனாளி என்று, மாற்றுத்திறனாளின்றதுனால அவர் என்ன வேணாலும் பண்ணலான்ற அர்த்தத்துல சொல்ல. ஆனா அவர் வந்து 19 இடத்துல அவருக்கு வந்து காயங்கள் இருந்திருக்கு. கையில வந்து போலியோ அஃபெக்டடு, அதுலயே 3 எலும்பு முறிவு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக காவல்துறை அத்துமீறல் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர் அதிமுக இருந்தவர் குட்கா வழக்கில் அவர் மீது இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த விஜயபாஸ்கர், விராலிமலையில எம்எல்ஏவாகி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறையில மந்திரியா இருந்தவர், அவர் வந்து அவர் மீது அந்த அதே மாதிரி கரூர் விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு, வேற ஏதோ ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு. இவர் பேர்ல குட்கா வழக்கு உட்பட பல வழக்குகள் இருக்கின்றன. அவரை கூப்பிட்டு நீங்க கட்சியில வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு 5 பேக்கெட் கடையில வந்து பான்பராக் வித்தவன் வந்து நீங்க வந்து உள்ள போய் அடிச்சது போலீஸ் வந்து ஏதோ முதல்வர் சொல்லிதான் அடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்லல. அவ்வளவு தூரம் நம்ம வந்து அபத்தமா பேசக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக அந்த அரசோ முதல்வரோ அந்த ஏன்னா காவல்துறைக்கு முதல்வர் தான் பொறுப்புக்கும் போது, இதே எடப்பாடியோ ஸ்டாலினையோ நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான் விமர்சனம். தார்மீக பொறுப்பு தான். அந்த வார்டன் அந்த இவங்களெல்லாம் போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கஸ்டோடியல் டெத் என்பது நடக்கவே கூடாது. அவன் குற்றவாளி என்றால் அது வந்து இதுலதான் தீர்மானமாகும், நீதிமன்றத்துல தானே தவிர காவல்துறை அடித்து ஒருவரை வந்து உண்மையை வந்து கேட்கணும்னா பின்னா கொஞ்சுவாங்களா, லேசா 2 தட்டு தட்டணும் அப்படின்றது பொதுவா போலீஸ்ல உள்ளதுதான். அதே சமயத்தில் அது அத்துமீறாமல் எல்லை மீறாமல் இருப்பது முக்கியம். அதுவும் இந்த ஒரு குட்கா பாக்கெட் வந்து வச்சிருந்தவன், பான்பராகு பாக்கெட் வந்து 10 பேக்கெட் வந்து கடையில் வித்தவன், அதுல 100 ரூபா லாபம் வரும்னு வச்சவன், அவன் வந்து கஸ்டோடியல் டெத்து. ஆனா அமைச்சரா இருந்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பவரை வந்து நீங்க சந்தோஷமா மடியில கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. அவருக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுப்பீங்க இல்ல கொடுக்க மாட்டீங்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது ஒரு மக்களிடையே ஒரு வித்தியாசமான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துகிறது. இதுக்கப்புறம் நம்ம கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிருவோம். இந்த பழனி கோயில் நிலம், பழனி கோயில் நிலம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இல்ல ஸ்கேண்டல் ஆயிடுச்சு. 100 கோடி ரூபாய் 110 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அதுலயும் வந்து சபரிஷார் வந்து அந்த சபரிஷார் லீவ்ல போனாங்களா போக வச்சாங்களா தெரியாது. வேற ஒரு கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு வந்து ஒரு நாள் மட்டும் டெபுடேஷன்ல ஒரு சபரிஷார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ஜஸ்டின் மணிகண்டன். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல 3ஆம் தேதியே வேற ஒரு முன்னாள் இருந்த சபரிஷார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னு. ஆனா வந்து எதுக்காக இது பண்ணாங்க அதெல்லாம் ரைட்டு. இது கோயில் நிலம், தண்டபாணி கோயில், அதாவது பழனி தண்டபாணி அந்த ஒரு மடத்துடைய அந்த கோயில் நிலம் அது வந்து பார்க்கிங் லாட்டாக இப்ப வந்து பயன்படுவது ஏற்கனவே. இதை வந்து 2 கோடி ரூபாய்க்கு யாரோ ஒரு 2 தனியார் கிட்ட வித்திருக்காங்க. அது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கூட, HRNC அமைச்சர் வந்து இது ஏதோ அறியாமல் செய்து விட்டான்னு சொல்றார். அவர் வந்து செய்தவர் அறியாமல் செய்தாரா, அமைச்சர் அறியாமல் சொல்கிறாரா என்பதை தாண்டி இவங்களுக்கே அது இப்பதான் தோண்ட என்ன வெளியில வருதுனால், அதுல சாட்சி கையெழுத்து போட்டிருப்பவர் திமுக வட்ட செயலாளர் அந்த பகுதியில, அவர் பேர் லட்சுமணன்.
நார்மலா இந்த சபரிஷார் ஆபீஸ்ல போய் இந்த சாட்சி கைத்து போடணும்னா ஒண்ணு நம்மளே யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு போயிடுவோம், அதாவது பத்திரப்பதிவுன்னு. அதே மாதிரி பத்திரப்பதிவு வந்து யார் வந்து பண்ணிருக்காங்கன்னா, பத்திரப்பதிவுல வந்து பொதுமக்களுக்கு பண்றதுக்கு தனியா ஒருத்தர், இந்த சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேஷன் இதுக்கு பண்றது இன்னொரு இதுல வந்து மாத்தி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவைக்காக எக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒய் வந்து லீவ்ல இருந்து வந்து அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத போது இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இது சிபிசிஐடி என்கொயரி போய் அந்த 3 பேர் அப்ஸ்காண்டிங் வாங்கின அவர் பேரு ஒருத்தர் வந்து என்னமோ ஒரு சேதுபதி, இன்னொருத்தர் வெள்ளத்துறை, அப்புறம் வித்ததாக கையெழுத்து போட்டவர் வந்து முருகதாசன் ஒருத்தர், அந்த அரங்காவலர், அந்த மடத்துடைய அரங்காவலர், இவங்க 3 பேருமே அப்ஸ்காண்டிங். ஆனா திமுக வட்ட செயலாளர் வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. நார்மலா வட்ட செயலாளருங்கிறது ஒரு கட்சியில, அதுவும் திமுக எல்லாம் வந்து பவர்ஃபுல் பொசிஷன். அந்த பொசிஷன்ல இருக்கிறவர் போய் ஒரு சும்மா சாதாரணமா வந்து ஒரு 1000-2000 ரூபாய் வாங்கிட்டு இந்த சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பொழுது இந்த பெனிஃபிஷியரிஸ் 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த நிலத்தை, அதுவும் இதுவா பார்க்கிங் லாட்டா யூஸ் ஆகிட்டு இருக்கிற நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு யாரோ வாங்கியிருக்காங்க. இதுல திமுக வட்ட செயலாளர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காருன்னா கண்டிப்பா இந்த ஊழலில் திமுக எங்கோ தொடர்பு இருக்கிறது அப்படின்னு வர்றதுனாலதான் இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மட்டும் இல்லாமல், ஏன்னா ஒரு மூத்த அமைச்சர், அவர் மின்துறையில தான் இருக்காருன்னா கூட மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது புதுசுன்னு சொல்றப்ப இவர் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபியில எல்லாம் இருந்தாரு, ஓரளவுக்கு அரசியல் பழகியவர் என்ற முறையில், மூத்த அமைச்சர் என்ற முறையில் சொல்லியிருக்காரு. பழனி மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல கோயில்கள் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மாஸ்டர் இன்வெஸ்டிகேஷனா வந்து கொண்டு வர போறோம். இது தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா அந்த HRNC நிலங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் மோசடி நடந்து வருகிறது என்று இருக்கு. இப்ப யாரு டார்கெட் உங்களுக்கு வருவாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கொலை வழக்குல, ஒரு கட்சி தலைவர் கொலை வழக்குல ஒருத்தர் யாரோ ஒரு பாபு ஒருத்தர் தான் வந்து மாட்டுவாருன்னு. அதே பாபு இங்கேயும் அறநிலையத்துறை விஷயங்கள்ல வரும்போது அவருக்கு வந்து சிக்கல் அதிகமாகுது அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த பழனி மட்டும் இல்லாம கரூர்லயும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கோயில், பசுபதீஸ்வரர் கோயில், அப்புறம் விமுக்தீஸ்வரர் கோயில், இன்னும் 2 கோயில், 4 கோயில், இவங்களுக்கு 3105 ஏக்கரா வந்து கைமாறி இருக்கிறது. அதுல வந்து அந்த கிளாசிபிகேஷன்ல ஏதோ சில மோசடிகள், தவறுகள், விதிமீறல்கள் நடந்திருப்பதா சொல்றாங்க. என்ன அதுல ஏன் வந்து இந்த அரசு, அதாவது ஒண்ணு இந்த அரசுல தவறு பண்ணி இருக்கிறதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து தவறு பண்றதுக்கான சூழ்நிலைகள் கம்மி. தாவேக அரசு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ற, இதை புரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள விஷயங்களை, நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு பண்ற அளவுக்கு இன்னும் அவங்களுக்கு அனுபவம் வரல, கட்சியாவும் வரல, கட்சியில இருக்கிற அந்த நிர்வாகிகள்ட்டையும் வரல, அமைச்சர்களோ இல்லை அதிகாரி. ஆனால் அங்கங்க இருக்கக்கூடிய அந்தந்த துறையில உள்ள அதிகாரிகள் எல்லாரும் பழந்தின்னு கொட்டை போட்டவங்களா இருப்பாங்க, எங்க எப்படி ஊழல் பண்ணணும்னு தெரியும். அப்போ அவங்க யாரோட கனெக்ட் ஆயிருப்பாங்க? ஒண்ணு இவங்க கிட்ட கனெக்ட் ஆகணும், புதுசா வந்தவங்க கிட்ட, இல்லை ஏற்கனவே இருந்தவங்க கிட்ட இன்னும் கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும். 2வது சொன்னதுதான் அநேகமாக பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு கிடைத்த தகவல். அந்த வகையில் திமுகவுக்கு எதிராக இன்னும் மிகப்பெரிய ஊழல்கள், மோசடிகள் வந்து இந்த ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் வந்து வெடிக்கலாம் அடுத்த 2 வாரங்களில் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நமக்கு வர தகவல்களும் அதுதான் சொல்லுது. ஆக திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்குமே அடுத்த சில மாதங்கள் வந்து ஜோசியக்காரன்ட்ட போனா நம்ம அதை சொல்லி முடிச்சிருவோம். சொல்லுவான், சார் உங்களுக்கு என்ன சார் ராசி? இந்த ராசி. என்ன நட்சத்திரம்? இதுவா? இப்படி கட்டமெல்லாம் போட்டு பார்த்துட்டு, சார் ஒரு 6 மாசம் உங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிருமா? இல்ல அதுவே பழகிடும், இது பழைய ஜோக். அந்த மாதிரி இப்ப இருக்கிறத விட அடுத்த 6 மாதங்கள் திமுக அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்டு ஒடுங்கி கிடைக்கிறது. திமுகவில் இருந்து கூட கவுன்சிலர்கள்லாம் இப்ப ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு வராங்க. அது வந்து தாவேகாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லா ஊழல் பண்றவங்க எல்லாரும் வெளியில இருந்து இங்க வந்து சேர்ந்தானா அப்புறம் என்ன தூய சக்தி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் அவர்கள் பலவீனப்படுவது உறுதியாக தெரிகிறது. எப்பவுமே
ஏதாவது ஒண்ணு அழிஞ்சுதான் இன்னொரு புதிய மாற்றம் வரணும். அந்த வகையில தீய சக்திகள் அழிய வேண்டும். நம்ம யாரையும் இந்த கட்சி அழியணும்னு நம்ம எந்த கட்சியும் நினைக்கல. அந்த கட்சியில உள்ள தீய சக்திகள் அழியணும்னு வேணா எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடுத்த ஒரு சில மாதங்களில் நடக்க இருக்கின்றன என்பதுதான் நம்மளுடைய கணிப்பு, எதிர்பார்ப்பு, தகவல்.